நம்ம இப்போ பார்க்க போகிறது க்ளோஸ்டு சீம். க்ளோஸ்டு சீம்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ஏபி துணி. இதில் வந்து ஏபி துணியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஏபி துணியை நம்ம ஏற்கனவே ஓப்பன் சீமில் இது பண்ண மாதிரியோ இல்லை ப்ளைன் சீமில் இது பண்ண மாதிரியோ வந்து இந்த சைடில் நம்ம ஒரு ஸ்டிச் வர ஏபி ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக இருக்கலாம், அல்லது சைடு துணியாகவும் இருக்கலாம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். அப்படி அந்த ஜாயின் பண்ண ஏபி துணியோட ஜாயிண்ட் இது. இப்போ வந்து ஏ துணியோட எட்ஜ் இருக்கும்ல, அந்த எட்ஜ் இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். அதாவது இப்போ இந்த இருக்குல்ல, இது ஏ அண்ட் பி. இந்த ஏ துணியோட எட்ஜை ஃபோல்டு பண்ணி, இப்போ ஓப்பன் சீம்லாம் கார்னரில் மட்டும்தான் அடிப்போம். ஆனால் ஏ துணியை இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ அதுதான் க்ளோஸ்டு சீம். இப்போ நம்ம இங்கே பார்க்குற மாதிரி ஏபி துணியை சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டிச் போட்டால் கொடுக்குறோம். அப்போ ஸ்டிச்சு வந்து இந்த பி துணியோடு சேர்த்து போடுறதுனால இங்கே இடத்துல பின்பக்கம் நம்மளுக்கு ரைட் சைடு வந்து இந்த இடத்துல ஸ்டிச் வராது. இந்த இடத்துல வந்து நார்மலாக ப்ளைன் சீம் மாதிரி தான் வரும். பின்பக்கம் ஏற்கனவே நான் போட்டிருந்த வீடியோ மாதிரி ப்ளைன் சீமாக தான் வரும். ஆனால் இந்த மடித்து அடித்ததுனால இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல மட்டும் ஸ்டிச்சு வந்து வெளியில் தெரியும், பேக் சைடு வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த சீமுக்கு பேர் வந்து க்ளோஸ்டு சீம் அப்படின்பாங்க. இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏபி 2 துணி, அதில் வந்து ஏபி துணியை ஜாயின் பண்ண இடம் எது, அந்த ஏ துணியை மட்டும் ஃபோல்டு பண்ணி இதை ஒட்டி வச்சுருக்கேன். இதை ஒட்டி வைக்கலை, இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணதுனால பேக் சைடு வந்து நம்மளுக்கு ரைட் சைடு வந்து இந்த இடத்துல தெரியுது. இதுதான் க்ளோஸ்டு சீம்.